திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றத இந்தியா கூட்டணின்றத விட்டுறக்கூடாது. நேத்து ஒரு லெவலுக்கு மேல அதை கேட்ட உடனே ஒத்து வராது, சரிபடாது அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றது நேரடியா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மாணிக் திரும்பி ட்வீட் போறது என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா மக்கள் யாரென்று தீர்மானிப்பார்கள் மாணிக் டாக் பண்றாரு. இவன் ஒரு எம்பி தானே, அறிவு இருக்க வேணாம். நிறுத்துற கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட போறாங்க. அத ஒரு கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு? விருதுநகர் தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வைக்க முடியுமா? மாணிக்க தாக்கூருக்கு நான் கேட்கிற கேள்விதான். திமுக உதவியே என்ன? திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்கள் திரும்பி விரும்புறாங்க இந்த ஆட்சி அப்படின்ற புக்ல அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் காங்கிரஸ் தோல் மேல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க? ஒரு கட்டத்துல வந்துட்டு விலகி நின்னாங்க காங்கிரஸ். விலகி ஒண்ணும் பண்ண முடியல. ஐடியாலஜிக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வேற எந்த கட்சிக்கும் போக முடியாது. ஏன்னா அதிமுக பாஜகவுடையே தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்குது. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒப்பிடும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு கால்வாசி பலம் கூட இல்லாத ஒரு கட்சி. ஆனா அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டு தான் கிடைக்குது. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா 25 சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப வந்துட்டு தாவேகான்ற ஒரு கட்சி தொடங்கின உடனே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சியில இருக்கிற சிலர் வந்துட்டு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ், திமுக எதிரான ஒரு பலமான அணி உருவாகுது அப்படின்னு காரணம் காட்டும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 சீட்டு சேர்த்து கேட்டுடலாம் அப்படின்றதுதான். தாவேக்கான்ற ஒண்ணு இருக்கனாலதான் காங்கிரஸ் இவ்வளவு துருதா சார். தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லைன்னா காங்கிரஸ்ல இவ்வளவு தன்மானமோ திடீர்னு எங்களுக்கு வந்து சுயாட்சி வேணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து எதுவுமே வராது. அதான் நான் சொல்ல வரேன். 2% ஓட்டு இருந்தா பெரிய விஷயம் தமிழ்நாடு முழுவதும். அவ்வளவு கூட இல்லையா சார்? ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். ராகுல் காந்தி ஸ்டாலின் தான் முடிவெடுக்க போறாங்க. இதையும் தாண்டி சர்தான் வேணாம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி முடிவெடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த காங்கிரஸ்காரங்க என்ன ஆவாங்க? அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளவுதான், இந்த தேர்தலோட சமாதி ஆயிடுவாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நேற்று முகவர்கள் மாநாடு போட்டிருக்காங்க. போன வாரம் வந்து தென் மாவட்டங்கள்ல இளைஞரணி மாநாடு, தொடர்ந்து திமுக மாநாடுகளா நடத்திட்டு வருது. இந்த மாநாடுகள் எல்லாத்துக்கும் மக்கள் மத்தியில இருக்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? இந்த ஆட்சிக்கு மக்கள் மத்தியில என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத பல்வேறுபட்ட தொலைக்காட்சிகள் வந்துட்டு இவங்க நிறைவேற்றிய திட்டங்கள் அடிப்படையிலயோ இல்ல ஸ்டாலின் பேசக்கூடிய அந்த விடயங்கள் அடிப்படையிலயோ போயிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா தான் இருந்தது. 10 6 பேர் 7 பேர் வந்துட்டு அதுக்கு சாதகமாக பதில் சொல்றாங்க. அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்? இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில வந்துட்டு தங்களுக்கு சங்கடம் கொடுக்காத ஒரு ஆட்சியா இருக்கணும். 2வது விஷயம், தங்களுடைய அடிப்படையான சில திட்டங்கள்லாம் தேவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றக்கூடியதா இருக்கும். 3வது, எதிர்காலம் தொடர்பான ஒரு அஷ்யூர்டு கவர்மெண்டா இருக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த மாநாடெல்லாம் போடுறது வந்து அவங்களுடைய கட்சியினரை வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு மாநாடு தான். இப்படி செயல்பட்டு, இப்படி பண்ணு, இப்படி பேசு, இதை ஒரு அடிப்படையா வச்சு பரப்புரை செய்ய அப்படின்றதுக்காக அந்த இதுதான். ஆனா ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு இடத்துலதான் அவங்க ஸ்ட்ராங் நினைக்கிறாங்க. அப்ப வந்து மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மக்கள் ஓரளவு விரும்புறாங்களா? இந்த நிச்சயமா விரும்புறாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னம்னா, நீங்க எந்த ஒரு 10 பேரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு தொழிலாளர், ஒரு வியாபாரி, ஒரு சாலையோர கடை வச்சிட்டு இருக்கிறவரு, இளைஞர்கள், விவசாயிகள், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இப்படி யாருக்கிட்ட வேணாலும் நீங்க போயிட்டு நீங்க செலக்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. கிளீனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 to 70% பேர் ஒரு ஃபேவரபிளா தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான், அது இன்னும் திமுக சொல்லல, என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட். எதையாவது ஒருத்த கேட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு வந்துட்டு அவங்க பதில் சொல்றாங்க. ஏதாவது ஒரு குறைபாடு சொன்னோம் அப்படின்னோம்னா அதை நிவர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு சிக்கரை கொண்டு போனோம்னா அதற்கான தீர்வுக்காக நாங்க உடைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த மக்கள் மத்தியில அவங்களுக்கான சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துது. சார், திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்கள் திரும்பி விரும்புறாங்க இந்த ஆட்சி அப்படின்ற புக்ல அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் காங்கிரஸ் தோல் மேல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க? இல்ல, அப்படியே சொல்ல முடியாது. காங்கிரஸோட திமுகனுடைய கூட்டணி அப்படின்றதனுடைய அந்த பரிணாமம் வேற. அது எப்படி அப்படின்னம்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு விலகி நின்னாங்க காங்கிரஸ். விலகி ஒண்ணும் பண்ண முடியல. ஐடியாலஜிக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வேற எந்த கட்சிக்கும் போக முடியாது. ஏன்னா அதிமுக பாஜகவுடையே தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்குது. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இருந்துச்சு. இப்ப மாதிரி தாவேகா இல்ல, இருந்துச்சு. உடனே திமுகவோட அவங்க ஒட்டி பயணிச்சாங்க. ஒட்டி பயணிக்கும் போது அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைச்சது. போன முறையும்
9 நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாங்க. இந்த முறை 9 நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாங்க. சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. இது வந்துட்டு காங்கிரஸுடைய பலத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலத்துக்கு ரொம்ப அதிகம். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒப்பிடும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு கால்வாசி பலம் கூட இல்லாத ஒரு கட்சி. ஆனா அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டு தான் கிடைக்குது. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா 25 சீட்டு கொடுக்குறாங்க திமுக. அது காரணம் என்னன்னா, இந்திய அளவுல வந்துட்டு பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ எல்லாரும் விரும்புறாங்க. அப்ப காங்கிரஸ் அப்படின்றது வந்துட்டு அதுக்கான ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு அது வருது. சோ அப்ப வரும்போது அப்படியாப்பட்ட ஒரு தலைமை இருந்துட்டு பேசும்போதுதான் அது வந்து சரியா போகும் அப்படின்றதுனாலதான் இப்ப அது போல நாடாளுமன்ற விவாதங்கள் எல்லாம் பாருங்க, இது ஒட்டுமொத்த குரலா உரிக்குது. இப்ப வந்துட்டு தாவேகான்ற ஒரு கட்சி தொடங்கின உடனே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சியில இருக்கிற சிலர் வந்துட்டு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ், இதை வச்சுக்கிட்டு திமுக வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம், ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தா வரட்டும், இல்லாட்டி தாவேகாவுக்கு போலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு கணக்கு ஒன்று போடுறாங்க. இதே மாதிரியான ஒரு கணக்கு வந்துட்டு தேமுதிக உருவான போதும் காங்கிரஸ் கட்சியில இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு தேமுதிக வந்து இது தாவேகா இருக்கிறதுனால இப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னம்னா, திமுக எதிரான ஒரு பலமான அணி உருவாகுது அப்படின்னு காரணம் காட்டும் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஒரு 10 சீட்டு சேர்த்து கேட்டுடலாம் அப்படின்றதுதான். இப்ப இது திமுகவினுடைய மனநிலையை எப்படி பாதிக்கும், இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றது வந்துட்டு காங்கிரஸுக்கு தெரியுதோ இல்லையோ மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், 2 கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற எல்லாத்துக்கும் தெரியும், இந்திய தமிழ்நாட்டுக்கே தெரியும், காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கும் தெரியும். அப்ப இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோவம். இதுதான் இவங்க யோசிக்காத பண்ண வேலை. இதுல வந்து காங்கிரஸ் தலைமையில ஒரு சிலருடைய பின்னணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. KC வேணுகோபால் போன்றவருடைய பின்னணி இதுக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, விஜயை வந்துட்டு நம்ம கேரளா கூட பயன்படுத்திக்கலாமே, விஜய்க்கு அங்க கூட்டம் கொடுது அப்படின்ற எண்ணம் வந்துட்டு KC வேணுகோபாலுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ராகுல் காந்தி கிட்ட போகும்போது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல போகும்போதே வந்துட்டு 42 பேர் போனாங்க. அப்பவே வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எல்லாரும் பேசி முடிச்சோட கருத்து சொல்லிட்டீங்களா, இப்ப 18 MLA இருக்கிறீங்க, 10 MP இருக்கிறோம், நம்மளுக்கு விஜயோட பொண்ணு எவ்வளவு MLAக்கள் வருவாங்க, எவ்வளவு MPக்கள் வருவாங்க, அதுக்கு வந்து சைலண்ட் ஆனாங்க. அதாவது ஆதரவா பேச 2-3 பேர் அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒண்ணு அதனால போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்றாரு. இப்ப மறுபடியும் இந்த மாவட்ட தலைவர்கள் நாங்க போய் பேசுறோன்ற மாதிரி பேசுறாங்க. ராகுல் காந்தி சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஏற்புடையதா இருந்ததுன்னா கட்சியில இருங்க, இல்லாட்டி நீங்க போய்க்கலாம். ராகுல் காந்தி ஆமா, இதுதான் முந்தா நாள் நடந்துச்சு. சோ அதெல்லாம் வேற வேற விதமா கூட டெஸ்ட் பண்றாங்க. ராகுல் வந்து நான் திங்க் பண்றேன், நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாரு. ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, 2029 போர் இம்பார்ட்டன்ட் தான் 2026. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்ன்ற இடத்துல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுன்னா தனியா தான் போகணும். அதுக்கான பலம் அதுக்கு இல்லை அப்படின்றது தெரியும். ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு பலம் இல்லாத காரணத்தினாலதான் ஸ்டாலினை வச்சு பாரத் ஜோடோ யாத்திராவை தொடங்கி வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் MLAக்கு போட்டிடுறவன் அவன் சொல்லுவான்ல என்னன்ட்டு, இவங்க MP ஜெயிச்சிட்டாங்க, சோ உடனே இவங்க குட்டையை குழப்புறாங்க, ஜோதிமணி அப்புறம் இவரு தாக்கூர் இவங்க எல்லாம் குழப்புறாங்க. MLA கிட்ட போய் கேட்டு பாருங்க, இல்ல வி ஆர் கம்ஃபர்டபுள். ஏன்னா அவங்க ஜெயிக்கிறமே, புரியுது, ஜெயிக்கணும்னு உடனே போட்ட உடனே வேட்பாளர்கள் பார்த்துட்ட உடனே நேரா போட்டு மாவட்ட செயலாளரை பார்த்து ஒரு துண்டை போடுவாங்க, தம்பி நீதான் தம்பி அப்படி. அடுத்தபடி என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு மாதிரி நேரம் அறிவாலயத்துக்கு வந்துட்டு உடனே TKS உடனே பாரதியை பார்த்து, அண்ணன் சிக்கலா இருக்குன்னு சத்தியமூர்த்தி போன யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் இங்கதான் வருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச திமுக கிட்ட இவங்க வந்துட்டு தண்ணி காட்டுறாங்களா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப திமுக என்ன பண்ணும், திமுக எதனால பண்ணுதுன்னா, காங்கிரஸ் கட்சிய திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றத, இந்தியா கூட்டணின்றத விட்டுறக்கூடாது. அந்த எண்ணத்துல வந்துட்டு ஸ்டாலின் அப்படியே போனாரு. நேத்து ஒரு லெவலுக்கு மேல இதை கேட்ட உடனே ஒத்து வராது, சரிபடாது அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாரு. அதான் சார், கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றது நேரடியா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மாணிக்தாவர் திரும்பி ட்வீட் போறது என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா மக்கள் யாரென்று தீர்மானிப்பார்கள் மாணிக்தாவர் டாக் பண்றாரு. எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க அவர் கேக்குறாரு. அப்படி இல்லைங்க, நான் கேக்குறேங்க திருப்பி, எப்படி தீர்மானிப்பாங்க? இவங்க ஒரு MP தானே, அறிவு இருக்க வேணாம்? நிறுத்துற கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட போறாங்க, அத ஒரு கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்குது? சோ காங்கிரஸ்காரன் எல்லாம் வந்துட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா இருக்க, அதாவது கூட்டணி ஆட்சின்னு அர்த்தமா? அப்ப திமுக பண்ண வேண்டியது என்னது, காங்கிரஸ்காரனை சீட்டை கொடுத்து காலி பண்ண வேண்டியது அதானே. பிஜேபி வந்துட்டு காங்கிரஸ் போட்டியிடுற இடத்துல எல்லாம் போட்டியிட போகுது, திமுக
ஒரு 10,000 பேரு அப்படி ஒதுங்கி நின்று அப்படி கால் மேல காலை போட்டு சரண பாத்துடலான்னு அப்படின்னா உன் கதை என்ன ஆகும்? ஒரு மாவட்ட செயலர் ஒதுங்கினாலே கலரால விருதுநகர் தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வைக்க முடியுமா? மாணிக்க தாக்கூர்கிட்ட நான் கேட்கிற கேள்விதான். ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்வு செய்ய முடியுமா? திமுகவுடைய உதவியே என்ன? அப்படி ஒரு சவால் விட்டேன்னா பாடுற சரியான. அதே மாதிரி ஜோதிமணி, நான் கரூர்ல 2 பேரும் ஜெயிக்க வச்சுக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கெல்லாம் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடணும்னு சொல்லும் போது காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமலே ஒதுக்கிய ஒரே கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே. எல்லாரும் போட்டிக்கிட்டாங்க, பாஜக கூட போட்டிட்டுச்சு. காங்கிரஸ்ல ஒரே ஒரு ஆளு விலவங்கோடு, அவங்க விலவங்கோட்ல மட்டும் அவங்க விஜயதரணி போனாங்க, நின்னாங்க, ஒரு நகரசபை ஜெயிச்சாங்க, 1-2 நகரசபை ஜெயிச்சாங்க, பல பஞ்சாயத்து ஜெயிச்சாங்க. அவங்க மட்டும் வந்தாங்க, அவங்களும் பிஜேபிக்கு போயிட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி சொல்லுது நாங்க தான் வெற்றியை தீர்மானிக்கிறோம்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் மூப்பனாரோட போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் எல்லாமே தெரியும். காங்கிரஸ் அப்படின்றதுக்கு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு இடத்த கொடுத்தாரு பாருங்க ஸ்டாலின், அதே இவங்க இப்ப தப்புன்றாங்க. அவ்வளவுதான். இப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி ஸ்டாலின் தான் முடிவெடுக்க போறாங்க. இதையும் தாண்டி சர்தா வேணாம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி முடிவெடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த காங்கிரஸ்காரங்க என்ன ஆவாங்க? அவ்வளவுதான், இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளவுதான், இந்த தேர்தலோட சமாதி ஆயிடுவாங்க. இதான் உண்மை. ஏன்னா திமுக கோபம் இருக்கும்ல, ஒண்ணுமே இல்ல கேட்காதுங்க, ஒருத்தருக்க மாட்டாங்க. நீங்க நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். ஒரு அவங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய சார்பா வந்துட்டு ஒரு வேட்பாளர் பரப்புற திமுகவோ இல்ல யாரோ காங்கிரஸ்காரங்க கொடி முடிச்சிருப்பாரு, பாத்துருக்கீங்கல்ல? இல்ல, இந்த அருகதையே இல்லாத கட்சி உங்க கட்சி. விடுதலை சிறுத்தைகள் எத்தனை பேர் வராங்க? கம்யூனிஸ்ட் எவ்வளவு பேர் வராங்க? தமுக எவ்வளவு பேர் வராங்க? அவனெல்லாம் உயிரை கொடுத்து வேலை பாக்குறாங்க. கிடைச்ச 5 சீட்டுக்காக உயிரை கொடுத்து வேலை பாக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க, கூட்டணி கட்சியில் வேலை பார்க்குது, அதுல எந்த ஒரு அவங்களுக்கான சன்மானம்ன்றது வேற, அதை மென்ஷன் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இவங்க என்ன கூட்டணியில வந்துட்டு ஆட்சியில உட்காந்துட்டு இவங்க ஒண்ணு கிழிக்க போறது இல்ல. இவங்க எந்த இடத்துல கிழிச்சாங்க? காங்கிரஸ் அதை தூக்கி போட்ட 67 அது இல்ல. எவ்வளவு விஷயத்த நீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து சாதிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் மட்டும்தான் உங்களுடைய கட்சியில நீங்க பண்ணது. ஒன்னும் சட்டப்பேரவை எப்படி எழுந்து முடங்கி கீழ்ச்சி தொங்க ஒண்ணும் கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்ப எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும், ராகுல் காந்திக்கு தெரியும். அதனால அந்த கூட்டணி அப்படிதான் அமையும். இதுக்கு நடுவில் இவங்க எல்லாம் சும்மா பரபரப்பு பண்ணிட்டு. ஏன்னா காங்கிரஸ்காரர்களை சார்ந்த 5-6 எம்பிகள் சரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரன் கோவம் தான் என்ன நடக்கும் அப்படின்றது இதுவரைக்கும் திமுக வெளிப்பாடு எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, ஒருபோதும் காங்கிரஸ்காரனை கீழே இருந்து வேலை செய்ய மாட்டாங்க திமுக. ஏன்னா கூட்டணியினுடைய வெற்றி, அதனால ஜெயிக்க வச்சிருவாங்க. அது அவனுக்கு நல்ல காங்கிரஸ்காரனுக்கு தெரியும். புரியுது. இதுவே திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா நான் கொடுங்க 40-40 கொடுங்க அப்படின்றாங்க. திமுக ஜெயிக்காத ஃபுல்லா இழுத்து விடுறாங்க கீழே. நேரம் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க திமுக, கீழே வேலையை பண்ணி விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு ஆட்சியில இருக்கிறோம், நம்ம தான் தலைமையில இருக்கிறோம், நம்ம ஜெயிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம், அதனால விட்டு தர வேணாம் அப்படின்ட்டு அவங்க கேட்காங்க. தாவேக்கன்ற ஒண்ணு இருக்கனாலதான் காங்கிரஸ் இவ்வளவு துருதா சார். தாவேக்கன்ற ஒரு கட்சி இல்லைன்னா காங்கிரஸ்ல இவ்வளவு ஒரு தன்மானமோ திடீர்னு எங்களுக்கு வந்து சுயாட்சி வேணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து நிக்க எதுவுமே வராது, எதுவுமே வராது. அதான் நான் சொல்ல வரேன். எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருச்சி வேலுச்சாமி இருக்கிறாருல, அவர் பர்சனலா என்கிட்ட சொன்னது, இவர் தான் ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு போய் நீங்க வந்துட்டு இவரு தேமுதிக சேரல அப்படின்னோம்னா நீங்க தோத்துருவீங்க, 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு அவங்க கிட்ட இருக்குதா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா வந்துட்டு மிஸ்லீட் பண்ணி ஒரு வழியா பண்ணவர். அவர் 2 பேரும் ஒத்தே போற, ஜெயலலிதாவும் ஜெயகாந்தும் ஒத்தே போற பண்ணிக்கின்னு அவருக்கு என்னன்னா அவருடைய இன பாசத்துல அவர் செஞ்சார். அவரு கடைசியில் அது என்ன ஆச்சு? தேமுதிக அழிச்சு முழுசா ஒரு மாற்று அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்த அவரையும் அவங்க கூட அதுல வந்து பிரேமலதா அவருடைய ஆதரவு இருந்துச்சு, போட்டுக்கிட்டு அவரை காலி பண்ணி ஒண்ணுமில்லாத பண்ணி அடுத்த 2016 சட்டப்பேரவை தேர்தலிலேயே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் விஜயகாந்த் பண்ருட்டி தொகுதியில. அவ்வளவுதான். அப்போ இந்த காங்கிரஸ் என்ன ஆகும்? அது தேமுதிக அது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான கட்சி. காங்கிரஸ் என்ன ஆகும்? 2% ஓட்டு இருந்தா பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு கூட இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க எடுத்துங்க, காங்கிரஸ் பண்ண போராட்டம் ஏதாவது இருக்கா? ராகுல் காந்தி கைதாகும் போதே திமுக காரங்க சார் போராட்டம். ஆமா, காங்கிரஸ் ஆமா
ஏதாவது மக்கள் இயக்கம் செஞ்சிருக்காங்களா? இல்ல. இவிஎம்க்கு எதிராக தேர்தல் மோசடியை பத்தி ராகுல் காந்தி அவ்வளவு பேசுறாரு. ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் பண்ணாங்க, தமிழ்நாடு முழுவதும் பண்ணாங்க விடுதலை சிறுத்தைகள். ஓகே. போபண்ணா மட்டும் வந்து கலந்துட்டாரு. ஆனது அவர் யாருமே வந்தார். அப்போ ஒரு போராட்டத்தை கூட ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடிய அளவுக்கான அருகதையற்ற ஒரு கட்சி கூட்டணியில இடம் வேணும்னா விடுதலை சிறுத்தைகள் கேட்கலாம், ஓகே, கம்யூனிஸ்டுகள் கேட்கலாம், தமுக கேட்கலாம், யார் வேணும் கேட்கலாம். காங்கிரஸ் அந்த யோக்கியதையே கிடையாது. இவங்க நோக்கம் கூட்டணியில் இடம் கேட்பதா, கூட்டணியில் ஆட்சியை கேட்பதா சார்? கொள்ளையடிப்பது. கொள்ளையடி உள்ள வந்து கொள்ளையடிக்கணும். விட்டா காங்கிரஸ்காரன் அவ்வளவு தூரம் கொள்ளையடிப்பான், ஃபர்ஸ்ட் கிளாஸா கொள்ளையடிப்பான். ஓகே. பிரமாதமான ஆளாக தெரியல. அவன் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு முடியாத அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். 67 விட்டதை ஆமா எப்படியாச்சும் பிடிக்கணும். காங்கிரஸ்னால அவனுக்கு பெனிஃபிட் இல்லை. இப்போ வந்துட்டு 2 கோடி 3 கோடி அவன் செலவு பண்ணிடுறான், தேர்தலில் ஜெயிச்சிடறான். அது சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லையே. அவனும் 5 கோடி செலவு பண்ணிட்டு 50 கோடி சம்பாதிச்சிட்டானே, நம்மளுக்கு வழி இல்லையே. அந்த ஏக்கம் தான் இவங்க கிட்ட பிரதிபலிக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதா? 10 நிமிஷம் தராத அவர் வந்து கிளீன் பண்ணுவார். ஓகே. சில விமர்சகர்கள் குறிப்பிடும் போது சொல்றாங்க என்ன, ஸ்டாலினுக்கு வந்து அவ்வளவு துணிச்சல் திராணி இருந்தா காங்கிரஸ் கழட்டி விட வேண்டியதானே, காங்கிரஸ் இல்லாம ஆட்சியை பிடிக்க வேண்டியதானே, காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சனால ஸ்டாலின் அவர் கூட்டணி வச்சிருக்காரு. அவருடைய கன்க்ளூஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா அது ராகுல் காந்தி சொல்லட்டும். அவர் தான் ராகுல் காந்தி இவர் பிரதர் மாதிரி சொல்றாரு. ராகுல் காந்திக்கு அவருக்குமான உறவு தானே இந்த கூட்டணியே. ஓகே. இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த அழகிரி, இப்ப இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை, அவங்க வந்து ஸ்டாலினோட இருக்கக்கூடிய உறவுனால அதனாலயா? கிடையாது இல்ல. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலின், அவ்வளவுதான். அவ்வளவு உறவுதான். ஓகே. அதனால இவங்க கேட்கறதெல்லாம் அந்த வீட்டு கேட்கட்டும். துணிவு இருந்தால் ராகுல் காந்தியை நீ தனித்து போட்டு சொல்லுவாங்களா நீங்க? அப்புறம் என்ன? பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி.